ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது பார்ட் 1ங்க. என்னடா பார்ட் 2 பார்ட் 1 மாதிரி படத்தில் கொண்டு வர மாதிரி நீ கொண்டு வர நினைக்காதீங்க. 2 வீடியோ எடுத்தேன். ஸோ வண்டியை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும். ஸோ ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் போச்சுன்னா போர் அடிச்சிடும் பார்த்தீங்களா. அதனால தான் 2 வண்டி காமிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வீக் ஒன்று, நெக்ஸ்ட் வீக் ஒன்று கொண்டு வரலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச வண்டி ஜெட்டு தான் கொண்டு வர போகிறேன். ஆனால் அது சேல்ஸ் ஆகிடுச்சு, சேல் ஆகாத வண்டி. ஏன்னா நம்ம சேனலில் ரொம்ப க்ளீனாக கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. பிராண்ட் நியூவாக தான் கொடுப்பேன். ஆனால் இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. இன்ஜின்லேயும் சரி, அவுட்லுக்லேயும் சரி. ஒரு 85% வச்சுக்கலாம் பார்த்திங்களா. ஏன்னா நான் என் சேனலில் 40-50% இருக்க வண்டிலாம் கொண்டு வர மாட்டேன். ரொம்ப டேமேஜாக அவுட்லுக் மாற்றி ஆகணும்னு சொல்கிற மாதிரிலாம். ஏன்னா சில பேர் வந்து இன்ஜின் மட்டும் நல்லா இருக்குங்க, அவுட்லுக் இப்படி தானே. ஏன்னா அவுட்லுக் தான் இந்த வண்டியில் செலவு. இன்ஜின்லாம் கம்மி தான். 10,000 12,000 வச்சிங்கன்னா இன்ஜின் பண்ணிலாம் வச்சுக்கோங்களேன். அதிகபட்சமே 15,000 தான். ஆனால் அவுட்லுக் பார்த்திங்கன்னா 50-60,000 இழுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் நான் கொண்டு வந்த வண்டி பார்த்திங்கனாலே தெரியும், கிளியராக இருக்கும். ஒரு ஷோகன், சுசுகி ஷோகன் தெரியுமா, அந்த வண்டியில் இருக்க ஹேண்டில் பாருங்க. யமஹாவில் இருக்கிறது கிடையாது. நான் அந்த வண்டி லைட்டாக பெண்டாகி வரும். ஸோ கேட்குறவங்களுக்கு நான் அது கூட போட்டு தருவேன். சுசுகி ஷோகன் ஹேண்டில் பார், இல்லை ஒரிஜினல் யமஹாவோட ஹேண்டில் பார் கூட போட்டு தருவேன். 100 இல்லை 135. ஸோ வண்டி எப்படி இருக்குது, டிஸ்க்கெலாம் போட்டு, டிஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான டிஸ்க்குங்க. ஸோ நார்மலான ஒரு பல்சர் டிஸ்க்கே பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் 6,000 7,000 விற்கிறாங்க. அதை எடுத்து பெயிண்ட் பண்ணி, அது கேலிபர்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. கேலிபர் கூட நம்ம க்ளீன் பண்ணி அதில் ஸ்பேர்லாம் வாங்கி ஒரு 1000 ரூபாய்க்கு எதனா வாங்கி ரப்பர் அதுன்னு வாங்கி சரி பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். மாஸ் சிலிண்டர்லாம் டோட்டலாக டேமேஜ் தான் வருது. ஸோ அந்த டிஸ்க் எடுத்து போனனாலே 10,000 ரூபாய் வந்துடுது. 10,000 to 12,000 ரூபாய் வந்துடுது. ஸோ கிளாடியேட்டர் டிஸ்க்லாம் சொல்லவே வேணாம், 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. ஒரிஜினல் யமஹாவில் வந்து கிளாடியேட்டர் டிஸ்க்கு, கிளாடியேட்டர் பைக்கில் வந்து தான் யமஹாவுக்கு போடுறாங்க. ஸோ இந்த வண்டியில் இருக்க டிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அப்பாச்சி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வாங்கினோன்னா எப்படியே 15,000 மேலே தான் ஆகும். நல்ல கண்டிஷன். இந்த மாதிரி வாங்கி போட்டு எதுவுமே பிரச்சனை யூஸ் பண்ணோன்னா நல்ல அந்த ரேட்டு வச்சா தான் நீங்கள் டிஸ்க்லாம் வாங்க முடியும். ஏன்னா டிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹப்பு, அதுக்கேற்ற ஃபோக்ஸு. ஸோ அதை வந்து நம்ம நிக்கல் பண்ணி போகணும். எவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இந்த வண்டியில் எப்படி இருக்குது பார்த்தாலே தெளிவாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி தான் நான் கொண்டு வருவேன். ரன்னிங் கண்டிஷன்லேயும் தெளிவாக இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸ்லேயும் தெளிவாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க 5 ஸ்பீடு, ஏன்னா கேஸை பார்த்து நினைப்பீங்க. சில இடத்துல இந்த 5 ஸ்பீடுன்னு போட்டிருக்கோம், இதில் போடலை. ஸோ அப்படிலாம் போட்டிருந்தாலாம் 5 ஸ்பீட் கிடையாது. ஸோ சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், அதை வச்சு மட்டும்தான் 4 ஸ்பீடாக 5 ஸ்பீடாக கண்டுபிடிக்க முடியும். வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 கீர் விழுது, 5 ஸ்பீடு கேஸ் இருக்குது, 5 ஸ்பீடு ஹெட்டு இருக்குது, போர் இருக்குது, கார்பரேட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டுலாம் நீங்கள் 5 ஸ்பீட் சைலன்சர் கூட போட்டு தருவாங்க, அந்த கேட்லிக் சைலன்சர். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் 5 ஸ்பீடுன்னு நினைக்க முடியாது. நம்பிடாதீங்க. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் 1L5 வந்தால் 4 ஸ்பீட், 1L7 வந்தால் 5 ஸ்பீட். சேஸ்லேயும் இன்ஜின் நம்பரும் போட்டிருக்கோம். இதை நிறைய பேர் என்ன பண்ணணும்னா கோல்மால் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 ஸ்பீடு வண்டியில் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் அடிச்சுட்டு 5 ஸ்பீடோட புக்கு, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் இருக்க 5 ஸ்பீடு புக்கு மார்க்கெட்டில் வந்து யாருன்னா ஸ்க்ராப்பில் போட்ட வண்டியோட புக் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது ஒரு 10,000-20,000 வாங்கி அதோட நம்பரை பஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ பஞ்ச் பண்ண நம்பர் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தெளிவாகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி நிறைய வந்து மார்க்கெட்டில் வர்றதுனால. ஸோ ரொம்ப பார்த்து வாங்கணும். நம்ம சேனலில் வந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம். எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, என்னை நம்பி அந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் விஷயத்தில் வாங்கலாம். மற்றபடி கண்டிஷன் என்ன மாதிரி 100 பேர் பண்ணலாம். எல்லா மாதிரி அவுட்லுக்கு, இன்ஜின் கண்டிஷன், பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் கொடுக்குறேன்ல, கொடுக்குறாங்க. பட் ரொம்ப கம்மி லாபம் வந்தால் போதும்னு சில பேர் அந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் விஷயத்தையே சொல்ல மாட்டாங்க. சில பேர் தெரியவும் மாட்டேங்குது, அப்படியே கொடுத்துட்றாங்க. சில பேர் தெரிஞ்சே பண்ணுறாங்க, நம்மளை விட்டு போனால் போதும். நான் அப்படி ஒரு வண்டியே எடுக்கிறதில்ல. அப்படி ஒரு வண்டியை எடுத்தால் தானே அட்லீஸ்ட் நம்ம நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு கொடுப்போம். ஸோ அப்படி ஒரு வண்டியை நான் எடுக்கிறதில்ல. ஸோ சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் பர்ஃபெக்டாக இருக்க ஒரு வண்டியை தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். RX 135 4 ஸ்பீடு தாங்க. ஆனால் 5 ஸ்பீட் கன்வெர்ட்டட். 5 ஸ்பீட் டோட்டலாக கன்வெர்ட்டட் கேட்டிங்கன்னா இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா 5 ஸ்பீட் போரு கிடையாது, 5 ஸ்பீடு கார்பரேட்டர் கிடையாது, 5 ஸ்பீடு சைலன்சர் கிடையாது. ஆனால் 5 ஸ்பீடோட கீர் பாக்ஸு, 5 ஸ்பீடோட கேஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணி கொடுத்த வண்டி தான். வீடியோலாம் எடுக்கல, அப்போது எமர்ஜென்சியாக பண்ணி கொடுத்துட்டோம். திருப்பியும் நம்மக்கிட்ட ரீசேல் வந்திருக்கு. ரொம்ப தெரிஞ்சவர், கரெக்டாக வச்சுருந்தார். நிறைய பேர் ரீசேல் கேட்குறாங்க. ஆனால் அவங்க எப்படி வச்சுருக்காங்க, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பொறுப்பு எடுத்துகிட்டு தப்புன்னு பண்ணிட முடியாதுல்ல. அதனால தான் நிறைய யோசிச்சு பண்ணுவேன். இது வந்து அப்படி கிடையாது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு RX 135 என்கிட்ட வாங்கினோம், ஃபுல்லி ரெஸ்டோர் வாங்கினாலே 170, 160 அந்த மாதிரி ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி க்ளீனாகவே இருக்கா. அதுவும் இல்லாமல் கீர் பாக்ஸ் அண்ட் கேஸ் மட்டும் இப்போ மார்க்கெட்டில் 35,000 40,000 போகுது. ஸோ வண்டி டிஸ்க்கு, ஸோ க்ளீனாக இருக்கா வண்டி. ஸோ இந்த வண்டி வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ்க்கு அப்புறம் இதோட ரேட்டு
ப்ளஸ் வந்து இதோட ரன்னிங் பீட்டு ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன். வாங்க வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். வண்டி எப்படி இருக்குது, அவுட்லுக்கையும் சரி, நீல கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே பண்ணி கொடுத்தது அவங்க கேட்டாங்கன்னு. ஏன்னா மேனுவலாக கூட பண்ணுவோம், எப்படின்னா ஒரிஜினாலிட்டியாக பண்ணுறத விட கஸ்டமைஸ்டாக அவங்க என்ன கலர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாக கூட பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஷோகனோட ஹேண்டில் பார் போட்டு டிஸ்கெலாம் எனக்கு பல்சர் இதெல்லாம் வேண்டாம், காஸ்ட்லி ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி டிஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 4 ஸ்பீடு எடுத்துகிட்டு 5 ஸ்பீடு போட்டுத்தாங்க. கேஸ்லேயும் சரி கேட்டாங்க. கேஸ்லலாம் எனக்கு இந்த ப்ளூ வந்துடணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்ஜின் கார்டு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுத்துறேன். பேக் வீலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோக்ஸ் இருக்க மாதிரி கேட்டாங்க. ஃப்ரண்ட் வீலில் நார்மலாக இருக்க மாதிரி கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட புது வண்டி கேட்டு புக் பண்ணுறதுனாலும் நான் பண்ணி தருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குங்க. 2027 வரைக்கும் இருக்குது. இன்னும் 4 வருஷம் நீங்கள் எஃப்சி இது பண்ண வேண்டாம். எஃப்சி இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ டாக்குமெண்டேஷனில் எல்லாமே நான் உங்களுக்கு கரண்ட்டில் வச்சுருப்பேன். ஸோ கரண்ட்டில் இன்சூரன்ஸ் இல்லைனாலும் சரி, டேக்ஸ் இல்லைனாலும் சரி, நான் உங்களுக்கு ஆன் ரோடு பண்ணி கொடுத்துருவேன். என்கிட்ட வாங்கும்போது நான் எல்லாமே என் சைட்லேருந்து புக்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஸ்டேஜ் நம்பர் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் தருவேன். ஏன்னா அதுதான் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமே. அது யாருக்குமே என்கிட்ட வாங்குறவங்க ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக நான் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி வண்டி பீட் எப்படி இருந்தது, கோர் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேங்க. ஸோ கோர் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த வாரம் போட போகிற ஜெட்டோட கோர் பாருங்கள், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி போடுறது தான். உங்களுக்கு இந்த கோர் பிடிக்குதுன்னா எங்கிட்ட நீங்கள் இல்லைங்க எனக்கு இதே மாதிரி ஒரு புதுசாக பண்ணித்தாங்கன்னா அந்த வண்டி புக் பண்ணாலும் அதுக்கேற்ற ப்ரைஸில் நான் பண்ணும்போது கோர் எடுத்து அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். இல்லை இதே நீங்கள் வாங்கிக்கிறீங்கனாலும் ஓகே. ஸோ எங்கே இருந்தாலும் கால் பண்ணி புக் பண்ணுங்கள். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000, 1,55,000. ஏன்னா சாதா இப்படி நீங்கள் ஒரு 4 ஸ்பீடு வாங்கணுன்னாலே, இந்த கண்டிஷனில் இப்போ அவுட்லுக் வாங்கணுன்னாலே எப்படியோ பார்த்தீங்கன்னா 110, 120 எஃப்சி இன்சூரன்ஸ் ப்ளஸ் கண்டிஷனோட சொல்லிவிடுவாங்க. இந்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். 80% பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. மட்கார்ட்லேருந்து எல்லாமே வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இந்த மட்கார்டு வந்து ஓல்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பழசாக இருக்கோ, துரு பிடிச்சிருக்கோ, உடச்சிருக்கோ, அந்த மாதிரி விஷயங்களை நான் மாற்றி தான் கொடுப்பேன். ஸோ 5 ஸ்பீடு கீர் பாக்ஸுங்க 20,000 கிட்ட போகுது. கேஸ் கூட 15 to 20,000 போகுது. டிஸ்க்கு ஒரு கண்டிப்பாக 15,000, 10,000 to 15,000 தான் போகுது. எப்படி பார்த்தாலும் அதுவே 55,000, 50,000 கணக்கு வந்துடுது பார்த்தீங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரேட் 1,55,000. பக்காவாக சர்வீஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் மாற்றி கொடுத்துருவேன். ஸோ ஓகேவா, பீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கா, கண்டிஷன்லேருந்து பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இந்த வண்டி எந்த ஊரில் இருந்தாலும் கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பக்காவாக சர்வீஸ் பண்ணி பார்சல் பண்ணி சேஃபாக உங்கள் ஊருக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் செட் எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி கொண்டு வந்த வீடியோ தான், கொண்டு வந்த வண்டி தான். சேல் ஆகிடுச்சு. இதே மாதிரி எப்படி இப்போ 135 எடுத்துகிட்டு வருங்க அதே மாதிரி தான் அதுவும் கொண்டு வந்தேன். சேல் ஆகிடுச்சு. அதில் நான் சில விஷயங்கள் நான் இப்போ பண்ணித்தரேன் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னென்ன போயிருக்கோ அதெல்லாம் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க நெக்ஸ்ட் வீக் ஒரு வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட் இன் மை சேனல். இந்த மாதிரி ஆர்எக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிராண்ட் நியூவாக வேணும்னாலும் கேளுங்க. 100 இருக்குது. ஸோ செட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரேராக இருக்குது. ப்ளஸ் 135 ஸ்பீடும் ஒரிஜினல் 5 ஸ்பீடும் ரேராக இருக்குது. கன்வெர்ட்டட்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் 4 ஸ்பீட் எடுத்து 5 ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணி தந்துடுவேன் மார்க்கெட்டில் அதோட 5 ஸ்பீடோட ஸ்பேர்ஸ்லாம் வாங்கி. ஸோ இது கேஸு, கீர் பாக்ஸ் அது மட்டும்தான் உங்களுக்கு 5 ஸ்பீடாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ கிராங்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்ஜின் உள்ள என்ன இருக்குன்னு கூட சொல்லிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வண்டி வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.